இந்த நீர் பங்கீடு கிடைக்கும். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை திமுக அரசு கைவிட்டு விட்டதாக எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. தற்போது காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தினுடைய நிலைமை என்னவாக இருக்கு? காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம்ங்கிறது 7 மாவட்டங்களுடைய கனவு திட்டம். 1955 முத்துச்சாமி வல்லத்தரசு நியமன எம்பியா அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்கு போகிறாரு. நேரு அமைச்சரவையில் காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும், 7 மாவட்ட விவசாயிகளுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம், அவங்களுடைய கடன் பிரச்சனை, அதே மாதிரி அவங்க இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்கள் தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த மன்றத்தில் இதை ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முதல் தடவையாக முத்துச்சாமி வல்லத்தரசு புதுக்கோட்டையினுடைய எம்பி தான் 55 நேருடைய அமைச்சரில் கொண்டு போகிறாரு. அந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்போதைய முதல்வராக இருந்த கர்மவீரர் காமராஜர் 1957 திருச்சி மாயனூரில் அணை கட்டுறதுக்கான முயற்சியை முதல் தடவையாக பூமி பூஜை போடுறாங்க. பூமி பூஜை போட்டதுலேருந்து அந்த திட்டம் பல்வேறு நிதி காரணங்களால் கைவிடப்படுகிறது. அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான திமுக அரசாங்கம் காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி திட்ட அறிக்கை ஒரு 150 கோடியில் தயாரிக்கிறாங்க. அந்த முழுமையான திட்ட அறிக்கையும் பின்பு கைவிடப்படுகிறது. அதற்கு பின்பாக மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவங்க அந்த திட்டத்தை பூமி பூஜை போட்டு திருச்சியிலிருந்து கட்டளை வரைக்கும் திருச்சி மாயனூர் கட்டளை வரைக்கும் கதவணைக்கான எஸ்டிமேட் போடப்பட்டு அந்த பணிகள் நடக்குது. ஆட்சி மாற்றம் நடக்குது. அந்த திட்டமும் கைவிடப்படுகிறது. தமிழ்நாடு வைகை விவசாய சங்கம் தொடர்ந்து ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் திருச்சி, கரூர், அதே போல் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுடைய குறைஞ்சபட்சமாக ஒரு 150 லட்சம் ஏக்கர் விவசாய பாசன பரப்பு தண்ணீர் இன்றி, ஒரு மழை இன்றி, பருவ காலத்தில் மழை பொய்த்து போதுனா ரொம்ப கஷ்டப்படுகிறோம். இங்கே இருக்கிற கால்நடைகளெல்லாம் வளர்க்குறது கூட ஒரு வழி இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற டெல்டா மாவட்டங்கள் அண்டை மாநிலத்துக்கு